வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து கேட்க போகிறேன். நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீங்களும் அதை வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகலாம், ஷாக் ஆகலாம். ஏமாத்துறவங்க அப்படிங்கிற வந்து ஒரு காலகட்டத்திலையும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள வந்து முற்றிலுமாக ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கூட இணைந்திருக்கிற தேவராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒரு ஸ்கெலட்டலாக இந்த விஷயத்தை பற்றி இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து சரி இதுக்கு முன்னாடி ஏன் மக்கள் முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பாதியிலேயே நிறுத்தி வந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஒரு ஜென்ரலைசேஷன் இருக்கும். இப்போ வந்து சில சமூகத்தினர் வந்து ரொம்ப உஷாராக இருப்பாங்க, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, தேல் பி வெரி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதேமாதிரி இன்னொரு ஜென்ரலைசேஷனும் சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தில் இருக்கவன் அவன் சமூகத்துக்காரனை ஏமாற்ற மாட்டான்ப்பா, ரொம்ப பாசமாக பார்த்துப்பான், நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரெண்டு ஜென்ரலைசேஷனுக்கும் எதிராக தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு ஏமாற்று பேர் வழி குறிப்பாக பிராமின்ஸை மட்டுமே வந்து குறி வச்சு ரொம்ப நாளாக பல வருடங்களாக வந்து லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொன்னீங்க. வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு வித்தியாசமாகவும் புதுமையாகவும் கதையாக இருந்துச்சு. ஆனால் அனுபவப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா எல்லாமே பெரிய தொகை. ஸோ இந்த நபரை பற்றி சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கைக்குள்ளே இவர் எப்படி வராரு, என்ன மாதிரியான ஃப்ராட்லண்ட் வேலைகள்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத. முதல்ல வந்து அந்த ஆளோட பேர் பிரபு ராம சுப்பிரமணியம் அப்படின்றது தான் அவரோட பேர். அந்த பேரை கேட்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்னு பாருங்க. இந்த பேரை வச்சுட்டு வந்து கோடிக்கணக்கில் ஏமாத்தலாம். கோடிக்கணக்கில்ன்றது நிறைய பேர் சேர்த்து சொல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து ஒருத்தரே வந்து 92 lakhs ஏமாத்திருக்கான். பேர் பிரபுராம சுப்பிரமணியம். ஒரு கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனி மூலமாக உங்கள் கம்பெனிக்கெலாம் நான் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க ஏமாத்துகிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் ஷார்ட் ஃபார்ம் வந்து TPCHL, த்ரூபுட் கன்சல்டிங் ஹெரிட்டார் லிமிடெட். ஸோ ஒரு லிமிடெட் கம்பெனியாக அதை ரிஜிஸ்டர் பண்ணி 2018 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து நிறைய சீட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் இன்வால்வ் ஆனது ஒரு 3 months. அந்த 3 monthsல எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து ஒருத்தரை கிட்டத்தட்ட 92 lakhs ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. இங்கே பிரபுராம சுப்பிரமணியம் அப்படின்றவரும் ஒரு பிராமின் தான். அவர் 22 lakhs ஏமாத்தினார் பார்த்தீங்களா, அவரும் ஒரு பிராமின் தான். ஒரு 82 வயசு பிராமின், ஜெயராமன் சொல்லிட்டு OLHSன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஓரியண்டல் லோட்டஸ் ஹோட்டல் சப்ளைஸ். அந்த கம்பெனியை வந்து நான் 45 கோடிக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் கையில் சொல்லி அதுக்கு ஃபண்டு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக வாங்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 40 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கு மேலே ஃபர்தராக கொடுத்துருக்க மாட்டார்னு நான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் அவரை டேக் ஓவர் பண்ணி அவரை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு தெரியாமல் இன்னும் ஒரு 52 lakhs அவர் கையிலையும் வாங்கியிருக்காங்க. நான் திருப்பியும் ஒரு 1 month அவர்கிட்ட கான்டாக்டில் இல்லாமல் திருப்பியும் போய் அவர் கையில் கேட்கும்போது அவர் 92 lakhs கொடுத்துருக்கமான்னு சொன்னப்போ தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நான் இவரே வந்து ஃபர்தராக எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அலர்ட் பண்ணேன். இன்னொரு பக்கம் அந்த பக்கமும் வந்து அவர் கொடுத்ததுக்கு உண்டான அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருந்தானுங்கன்னா ஓகே, 45 கோடி ஆர்கனைஸ் பண்ணி இந்த கம்பெனியை வாங்கியிருந்தானுங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பித்து அப்படியே தலைமுறை விட்டானுங்க எல்லாருமே. ஓகே. ஸோ இது மெயின் வந்து பிரபுராம சுப்பிரமணியம். அவர் கூட ஒரு கூட்டக்கலவணி. அந்த கம்பெனியில் வந்து 2018 7 டைரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கானுங்க. அதில் 2 டைரக்டர்ஸ் இன்னி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கானுங்க. பிரபுராம சுப்பிரமணியம் ஒன்று, இன்னொன்று வந்து பங்கஜ் நாத் கோஸ்வாமின்னு PNGன்னு. TPCHLன்னு அவங்க வெப்சைட் இருக்கும், TPCHL போட்டாலே வந்துடும் அந்த வெப்சைட்டு. அதில் போய் பார்த்தீங்கனாலே இவங்க 2 பேர் ஃபோட்டோ இன்னும் போட்டு வச்சுருக்கானுங்க. இவ்வளோ தூரம் ஏமாத்துறானுங்க. 2018 அவங்க கிட்டத்தட்ட 6 years மேலே ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க, 100 பேருக்கு மேலே விக்டிம்ஸ் இருப்பானுங்க நான் விசாரித்த வரைக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வெப்சைட் போட்டு அதில் அவங்கள ஃபோட்டோலாம் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 100 விக்டிம்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கூட ஏன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக போயிட்டு இதை வந்து இன்னும் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க? இல்லை, இது வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய இடத்துல பேசி பார்த்தாச்சு. போலீஸ்லேயும் பேசியாச்சு, இந்த லாயர் நெட்வொர்க்லேயும் பேசியாச்சு, பத்திரிகை துறையிலையும் பேசியாச்சு. எல்லாருமே கேட்குறது மெயின் வந்து விக்டிம் யார், அஃபெக்டட் பார்ட்டி யார், அவங்க தான் வந்து அவங்க அப்படி தானே கேட்பாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஜெயராமன் ஒரு 82 வயசு பிராமின் இருக்கார் பார்த்தீங்களா, OLHS MD. அவர் வந்து பாதி நாள் இங்கே இந்தியாவில் இருப்பார். உங்களுடைய நண்பர், என்னோட ஃப்ரெண்ட், என்னை நம்பி காசு கொடுத்தது. அவர் வந்து பாதி நாள் இங்கே இருப்பார், பாதி நாள் வந்து லண்டனில் இருப்பார் அவர். ஸோ அதனால் அவர் வந்து இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, கோர்ட்டு கேஸ்லாம் என்னால் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. என்னோடய ரெகுலர் ட்ராவல் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அவர் மந்த்லியே வந்து ஒரு ட்ரிப்பாவது லண்டன் போயிட்டு வந்துடுறார். இங்கே ஒரு 15 days, அங்கே ஒரு 15 days, அப்படி தான். அவர் ஃபேமிலிலாம் அங்கே இருக்குது. ஸோ என்னோட இதில் நான் வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம்,
ஃபைல் பண்ணணும் அப்படின்னு போனால் இவரை வச்சுட்டு வந்து அதை என்னால் பண்ண முடியல. சரி, நான் டைரெக்டாக பண்ணணும்னு போனேன்னா எனக்கு வந்து அந்த லீகல் வேலிடிட்டி இல்லை. ஏன்னா நான் ஏமாந்த ஆளே கிடையாது. ஈவன் அந்த மணியை திருப்ப கூட நம்ம அந்த பிரபுராம சுப்பிரமணியனை கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் என் சைடில் என்ன ப்ரெஷர்லாம் போட முடியுமோ எல்லாமே போட்டோம். அதுக்கு என் நெட்வொர்க்கில் இருந்த பீப்புள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு லெவலுக்கு அழகாக எல்லாருமே வந்து திரும்ப கொடுக்குறன்ற மாதிரிலாம் பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, போயிட்டு எம்எல்ஏ வந்து சிஎம் செல்லில் என்னால் வந்து அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நாங்கள் மிரட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஓகே, எந்த தைரியத்தில் அந்த மாதிரி வந்து அவங்களே தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட்? அதுக்கு ஒரு லாயர் நெட்வொர்க் வச்சிருக்காரு அவர். அந்த லாயர் நேம் நான் இப்போ சொல்லலை. இது அவரும் எப்படி இந்த தகவல்லாம் போய் சேரும் பார்ப்பாங்க இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த டீம் எல்லாமே. இதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த லாயரும் இது இந்த மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த லாயரு அவரே என்கிட்ட அக்செப்ட் பண்ணது 28 lakhs அவர் வாங்கியிருக்காரு அவரோட ஃபீஸா. ஓகே, 92 lakhs இவருக்கேலேயும் வாங்கினாங்க பார்த்தீங்களா. அதில் அந்த லாயர் கிட்ட மட்டும் 28 lakhs கொடுத்தன்றது பிரபுராம சுப்பிரமணியமும் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக ஏற்கனவே வந்து செட் பண்ணி ஒரு லாயர் டீமும் இந்த லாயர், ஆமாம், இந்த லாயர் ரொம்ப நாளாக வந்து இவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் இன்னொன்று 2018 வந்து ஒரு 7 பேர் இவங்க டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி கன்விக்டடு, அவர் ஜெயிலில் இருந்து பெயிலில் வந்திருக்காரு. ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு அப்புறம் இவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சு தோண்டி துருவும் போது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்தது. ஸோ அவங்களெல்லாமே வந்து இந்த லாயர் நெட்வொர்க் மூலமாக தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்க. ஸோ இவங்களை வந்து எவனாவது எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவான், இல்லைன்னா இவங்களை வந்து எதனா பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னா இந்த லாயரை வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியும், இவங்க வெளில வராமல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சைட் பை சைடு ஒரு லாயர் நெட்வொர்க்கு இவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ 100 விக்டம்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க? எப்போ உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சது இவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஒரு 30 days வந்து இந்த 92 lakhs நான் 40 lakhs நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துருந்தேன். அவரை நான் காண்டாக்ட் பண்ண முடியாமல் ஒரு 30 days பண்ணிட்டான். ஓகேங்களா. அதுக்கு சொன்ன ரீசன் வந்து நாங்கள் சேர்மன் டு சேர்மன் டீல் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவன் ஃபண்டு நான் கொடுத்து உங்கள் கம்பெனியை வாங்கிக்கிறேன்றான். இந்த கம்பெனியை விற்கிற போகிறவர் அந்த சேர்மன் இந்த சேர்மன் டு சேர்மன் தான் கான்டாக்ட் இருக்கணும், வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து நானும் வந்து அதை ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கன்னு நான் விட்டேன். ஸோ அந்த 30 daysலேயே வந்து இந்த ப்ராக்ரஸ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஃபண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு சோர்ஸ்லாம் அவனுக்கு இருக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறான் ஏதுன்னு நாங்கள் அவனை வெரிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதில் வந்து இன்ஃபர்மேஷன், அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட போய் லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் இது பண்ணால், அதுக்கு வந்து கொலேட்டரெல்லாம் சில இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணால், அது எல்லாமே அவன் என்ன பண்ணாலும் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே தான் வருது. இதெல்லாம் நமக்கு ஒரு இது காமிச்சிட்டே இருக்கான் ஃபர்தராக மணி வாங்குறதுக்காக. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வந்து அதுக்கெல்லாம் தேவையான நெட்வொர்க்கும் இவன் வச்சுருக்கான். இவன் நெட்வொர்க் வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக சொல்கிறத பார்த்தோன்னா தமிழ்நாடுனால ரொம்ப வீக்கு. தமிழ்நாட்டில் என்ன சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியலன்றது அவன் சொல்கிறான். அவன் சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறது என்னென்னா சரியாக ஏமாற்ற முடியலன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டெல்லாம் அது நமக்கு தெரியாது. முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசும்போதெல்லாம் நான் ஜார்க்கண்டில் பிஸ்னஸ் பண்ண அளவுக்கு, விசாகப்பட்டினத்தில் பண்ண அளவுக்கு, பெங்களூரில் பண்ண அளவுக்கு, கோயம்புத்தூரில் பண்ண அளவுக்கு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து என்னால் பண்ண முடியல. எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்காங்க. இங்கே வந்து நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் வந்து நம்பி இறங்கி அப்படின்றது தான் அவன் முதல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அவன் பிஸ்னஸ்ஸு, அவன் சொல்கிற அந்த பிஸ்னஸ் மாடலு, அதுக்கு வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இவனுக்கு வந்து சேல் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ஸ் வாங்குறது, அது எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால் நிறைய பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு நான் முதல்ல நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஏமாற்ற முடியல. அங்கே ஜார்க்கண்டு, விசாகப்பட்டினம், பெங்களூர்லாம் கொஞ்சம் நல்லாவே ஏமாற்றிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்வொர்க்கில் இப்போ சில பீப்புள் இப்போது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த லோன் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, அந்த என்கிட்ட முதல்ல பேசினது ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டர் பேசினார். அந்த மாதிரி சில பேரை வந்து ஃபேஸ் வேல்யூக்காக வச்சுருந்தோம். அவங்க எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பான். எல்லாருமே ஏமாற்ற தான் போகிறோம். அது தெரியாமல் அவங்கள வச்சு என்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ முடிச்சுட்டே இருக்கான். அவங்களாம் கிரெடிபிளான பீப்புள் தான், நமக்கு பயங்கர கிரெடிபிள். அவன் வந்து அந்த மாதிரி ஒரு 17 பேர் வச்சுருந்தான்னா அதில் ஒரு 4-5 பேர் தான் கூட்டுக்கலவானி, மிச்சம் 12 பேர் ஹைலி ரிலேபிள். அவங்கள வச்சு தான் வந்து இன்னசென்ட்டும் அவங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் ஏன் ஆண்டவன் நம்மளை இந்த மாதிரிலாம் சோதிக்கிறோம். ஏன்னா ஏமாந்த அப்புறம் நாங்கள் அந்த டேரக்டர்ஸு நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம்ல. அப்போ நாங்கள் இது பண்ணும்போது நானாவது 3 மாதத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்லாம் வந்து 1.5 வருஷமாக நம்பிட்டு கடைசியிலையும் ஒரு 1% பெனிஃபிட் அவுட் அவுட்டு. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் 1 லட்சம் கோடின்னு பேசுவான். பிளாக் மணி தானே, 8000 கோடி வந்து இந்த 10 கோடி 50 கோடிலாம் இல்லை, எடுத்தோன்னு 100 கோடி இல்லை 1 லட்சம் கோடி அந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பான். ப்ராப்பர்லி லீகலி வேலிட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பான். அந்த அக்ரிமெண்ட்ஸை ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பான்.
நார்மலாக அக்ரிமெண்ட்ஸ் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் கூட விடுவாங்க, இவன் ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சிருப்பான். போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா ரிஜிஸ்டர்டாக இருக்கும். ரிஜிஸ்டர்டாக இருக்கும். அந்த பாண்டட் பேப்பர் பார்த்தாலே தெரியும் அது ரிஜிஸ்டர். அதுலேயே லூப் ஹோல்ஸ் தானுங்க நம்ம ஊரில் ஃப்ராட்லண்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த லூப் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அவன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து 8 crore ஃபைன்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி போய் நான் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் இந்த டிபிசிஹெச்சில் பற்றி போய் செக் பண்ணுன்னா அவங்க 7 டைரக்டர்ஸு, நிறைய வயலேஷன்ஸு, இது ஒரு நான் கம்ப்ளைண்ட் கம்பெனி. அவங்க கட்ட வேண்டிய ஃபைன்ஸ் மட்டுமே போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் படி வந்து 8 கோடி ஃபைனே கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி கம்பெனியாக இன்றைக்கும் ஆக்டிவாக வச்சுருக்காங்க தெரியல. அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து இதை செட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, குறைகள் இருக்குது. ஆமாம், அந்த இடத்துல வந்து இவங்க அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி ஏமாற மாட்டாங்க யாரும். நம்ம போய் பார்க்கும்போது அந்த கம்பெனி ஆக்டிவாக தான் காமிக்குது. அதுக்கு உள்ளே போய்ட்டு அந்த கம்பெனிக்கு ஃபைன்ஸ் இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாருமே பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து கம்பெனி செக்ரட்டரிஸு அந்த தனியாக கம்பெனிஸ் வச்சுருக்க தான் பார்க்க முடியும். அவங்க ஃபீஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த கம்பெனியை பற்றி வெரிஃபை பண்ணி டீட்டெயிலாக சொல்லுங்கனாலே ஒரு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து பார்க்க முடிஞ்சவங்களால தான் பார்க்க முடியும். அவுட் சைட்லேயும் பார்க்குறவங்கள ஒரு லிமிட்டட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏமாறுறது. நீங்கள் இவ்வளோ அவேராக இருக்கீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஏமாந்தீங்க, உங்களை எப்படி தொடர்ந்து? இல்லை, நான் எப்படி ஏமாந்தேன்னா, எனக்கு வந்து பிக் டீலு இந்த மாதிரி கோடிக்கணக்கான டீல்ஸில் வந்து நான் டைரெக்டாக ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லாம் வந்து 1000 கோடி டர்ன் ஓவர் கம்பெனிஸ்லாம் கூட இருக்குது. பட் அந்த 1000 கோடி ஃபண்ட்ஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். வாட் ஆர் யூ பை ப்ரொஃபஷன்? பை ப்ரொஃபஷன் நான் வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. எனக்கு வந்து ஓவரால் 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து பிரேக்ஸ் இந்தியா, டெல்ஃபி டிவிஎஸ், ஹிண்டுஜா குரூப், அசோக் லேலாண்டு, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் குரூப்பு, இங்கே லிங்க்டின்ல பிடிக்கிறான் கரெக்டாக. ஆமாம், லிங்க்டின்ல என்னை பிடிச்சி 1 year முன்னாடியே வரான். எனக்கு வந்து அது ரிலேபிளாக தெரியலன்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் பிடிச்ச நெட்ஒர்க்கில் யாரை வச்சு இவன்கிட்ட பேசினா இவனை நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அவரை வச்சு பேசுகிறான். அவர் ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது எனக்கு அது ரிலேபிளாக தெரியுது. ஸோ உடனே நான் அவருக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவர் என்னோட பாஸ் இவன் தான் சொல்கிறாரு. நான் லிங்க்டின்ல பார்த்தேன்னா நான் 1 year முன்னாடி போட்ட மெசேஜெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே சரி ஓகே, இவரே ரிலேபிள், அவரோட பாஸ்ன்னா நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது. 1 year முன்னாடியே ஆண்டவன் ஏதோ கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி இருந்திருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ விடக்கூடாது, என்ன தான் பண்ணுறாங்களாம் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதும் நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோன்னு தான் வராங்க, உங்ககிட்டேன்னு காசு கேட்கல அப்படின்றப்ப அதுவும் நமக்கு ரிலேபிளாக தெரியுது. நான் கொடுக்குற மணி அதுக்கு கம்பெனி கொண்டு வந்து தான் சொல்கிறாங்க, அதுவும் நமக்கு ரிலேபிளாக தெரியுது. அப்படி தான் அப்படியே ட்ராப் ஆகுது. நீங்கள் நம்பிட்டீங்க அங்கே? ஆமாம், அந்த இடத்துலலாம் வந்து தி அப்பியர் டு பி ட்ரஸ்டபிள். ஸோ நீங்கள் இன்னொன்று அவன் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவில் பார்க்குறது தான், அஜித் ஃபிலிமில் பார்க்குறது அந்த மாதிரி தான். நமக்கு நேரடி அனுபவம் கிடையாது. நம்ம டீல் பண்ணது எல்லாத்துலேயும் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். ஓகேங்களா, அவன் சொல்கிற அந்த என்னது பிளாக் மணி டீல் பண்ணுவோம், அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள் இந்த பிளாக் மணி ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாருமே வருவானுங்க. ஆமாம், அங்கே உள்ளே வந்து அசஸ் கிடையாது, அங்கே சில பேருக்கு மட்டும்தான் அசஸ். அந்த இடத்துல எனக்கு அசஸ் உண்டு. ஸோ அங்கே உள்ளே போனோன்னா வந்து இந்த ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து எல்லாமே செக் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த தம்பு இம்ப்ரெஷன் எல்லாமே செக் பண்ணி, ஐஸ் எல்லாம் செக் பண்ணி, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஓகே, உண்மையாக இருக்கும் போல இருக்குது, நம்ம தெரியல. இதெல்லாம் சினிமாவில் அஜித் அந்த மாதிரி பெரிய பெரிய டீல்லாம் பண்ணுறது, இந்த மங்காத்தெல்லாம் வரும் பாருங்க 500 கோடி அப்படி அந்த மாதிரி தெரியும். ஸோ அது நமக்கு நேரடி அனுபவம் இல்லை. அதில் ஒர்க் பண்ணவங்க யாரும் நம்ம கூட இது முன்னாடி அந்த மாதிரிலாம் சொன்னதில்லைன்றப்போ தெரியல நமக்கு. ஒரு சொல்கிறது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் நமக்கு என்னவோ அந்த லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். உங்களோட நண்பர் வந்து இந்த ஏமாற்ற நபர், அவர் பேர் வந்து ஜெய் ராமன். இல்லை இப்போ இந்த ஃப்ராட் பேர் வந்து என்ன சொன்னீங்க? பிரபு ராம சுப்பிரமணியம். உங்கள் நண்பர் ஜெயராமன் கிட்ட இருந்து எந்த வகையில எல்லாம் வந்து கேஷ் வாங்கியிருக்காரு, என்னென்ன மாதிரி? எல்லாமே செக்கா, இந்த கம்பெனி டு அந்த கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு செக்கு அது. ஸோ இது நான் வாங்கி கொடுத்த செக்கு, என் ரெஃபரன்ஸில் அவர் கொடுத்த செக்கு 20 lakhs 20 lakhs ஆகஸ்ட் 2023 கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி ஒரு ஃபர்தராக வந்து 90 lakhs கிட்ட இது மாதிரி கம்பெனி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, இந்த கம்பெனி டு அந்த கம்பெனி. ஏன்னா வந்து எல்லாமே லீகலி வேலிட். அதுக்கு முன்னாடி வந்து எம்ஓயூலாம் சைன் பண்ணாங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 எம்ஓயூ சைன் பண்ணாங்க, ஒரு எம்ஓயூ ஒரு ரீசனுக்காக. ஓகேங்களா, அதெல்லாம் சைன் பண்ணிட்டு தான் இந்த டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அதுவும் அந்த இதெல்லாமே எல்லாமே ஆன் இவரோட யார் அந்த கம்பெனி விற்கிறாரு பார்த்தீங்களா, ஜெயராமன் OLHS, அவரோட எக்ஸ்பென்சஸில் லே மெரிடியனில் ஒரு 2 days, அதுக்கப்புறம் ஹில்டனில் ஒரு 2 days, ஹில்டனில் போர்ட் ரூம் புக் பண்ணி இவங்களுக்கு வந்து கம்பெனியை பற்றின டீட்டெயிலாம் ப்ரெசென்ட் பண்ணி எல்லா எக்ஸ்பென்சஸும் அவர் பேர் பண்ணார். அதெல்லாம் மட்டுமே அவருக்கு 1 lakh மேலே செலவாயிருக்கும்.
அந்த 4 or 5 கார்பரேட் ஃப்ராட் போல இருக்கு. அதெல்லாம் பண்ணி பண்ணி பழகி நல்லா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இந்த பேசுறப்பவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு திரைக்கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த மீதி இந்த 100 விக்டிம்ஸ் எல்லாம் வந்து நீங்க தொடர்பு கொண்டு எல்லாருமே ஒரு கலெக்டிவா வந்து இதுக்கு எதிராக எதுவும் பண்ணலையா நீங்க? இல்லை, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நான் சொல்கிற 2 தான் வந்து ஒன்று 92 lakhs, இன்னொன்று 48 lakhs. 48 lakhs இன்னொரு கம்பெனி இதே மாதிரி ஏமாற்றிருக்கான். அந்த இன்ஃபர்மேஷன் என் கையில் இருக்குது. அதெல்லாம் வந்து வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனு. அது இல்லாமல் வந்து 10 லட்சம் வந்து இன்னொருத்தர் ஏமாற்றிருக்கான். இப்போ என்ன அப்ரோச் பண்ண மாதிரி அவர் அப்ரோச் பண்ணி உங்களை வந்து கம்பெனி டைரக்டர் ஆகிறேன், இந்த கம்பெனி பெருசாக வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கம்பெனிக்கு தேவைப்படும் போது சில ஃபண்ட்ஸ் நீங்கள் கொடுங்கன்ட்டு 10 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கான். 10 லட்சம் வாங்கினதில் 1 லட்சம் 2 லட்சம் அப்புறம் திரும்ப கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன காசு திருப்பி வந்துடணும்னு பயத்தில் வந்து லீகலி ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் இருக்காங்களா, இல்லை என்ன நினைக்கிறாங்க? இல்லை, அதான் இவன் என்ன பண்ணனா, இப்போ 10 லட்சம் வாங்கிட்டு 1 லட்சம்னு அப்படி திரும்ப கொடுக்குறான் பார்த்தீங்களா. இன்னொரு 8 லட்சம் லாக் ஆகிருக்குது. அதை வாங்காமல் நம்ம எதுவும் ஃபர்தராக பண்ணோன்னா அதுவும் போயிடும் நமக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வெயிட் பண்ணுறாங்க. சில பேர் நான் வெரிஃபை பண்ணதில் இந்த டைரக்டர்ஸு அப்படி இப்படின்னு ரீச் பண்ணி ஒரு 10 பேர் 12 பேர் ரிலேபிளாக வச்சுருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அவங்க நெட்வொர்க்கை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க நெட்வொர்க்லேயும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்பி சில மணிலாம் போட்டிருக்காங்க. அந்த மணியில் அவனால் முடிஞ்சதை திரும்ப கொடுத்துருக்கான். ஸோ இப்படி அவங்கள விசாரித்து அவங்களோட நெட்வொர்க்கில் யாரை ஏமாத்தினா அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு 100 பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் போல இருக்குது. சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி கம்பெனிஸ்ன்னு போகும்போது இந்த மாதிரி க்ரோர்ஸு, லேக்ஸ், 50 lakhs, 100 lakhs ஏமாத்துறது. இண்டிவிஜுவல்ஸ்ன்னு போகும்போது 1 லட்சத்துலேயும் 10 லட்சம் வரைக்கும் ஏமாத்துறது. இதில் இன்னும் 1000, 5000 லெவலுக்குலாம் கூட எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்குறது எப்போல்லாம் முடியுமோ. பாரபட்சம் பார்க்காம. ஆமாம், என்கிட்ட கூட ஒரு 5000 ரூபாய் முதல்ல வாங்கினான். ஒரு எமர்ஜென்சி, கையில் இப்போது மணி இல்லை கொடுங்கன்னா அதை எனக்கு ரிட்டர்னும் பண்ணிட்டான். 5000 ரூபாய் கொடுத்தேன் நான். அதை வந்து ஒரு 1 வீக்கில் திரும்ப ரிட்டர்ன். நல்ல ஒரு மைண்ட் கேம் விளாடுறது. கொஞ்சம் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாலும் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ இன்னொரு விஷயம், நான் ஏன் சமூகம் அப்படிலாம் சொன்னேன்னா, நீங்களே என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இவர் ஒரு பிராமின்ஸாக பார்த்து தான் தேடி வந்து பிடிச்சி வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது அவனுக்கு ஈஸியாக இருக்குது. பிராமின்ஸ் ஏமாத்துறது ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ இவரே பார்த்தீங்கன்னா வாங்க கேஸ் கொடுங்க அப்படின்னா வரமாட்டேங்கிறார் அவர். ஓகேங்களா. ஸோ இந்த வயசில் எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து தே ஃபியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் அலையணுமா, அவங்க கெப்பாசிட்டிக்கு அந்த மணி போனால் போதுன்னு விட்டுடலாம், நிம்மதி போயிடும். அதுக்காக அலைய வேண்டியிருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து தி டோன்ட் ப்ரிஃபர். சில நிறைய பேர் 1 லட்சம் 10 லட்சம் அந்த லெவலில் வந்து ஏமாந்துட்டு போட்டோம், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி அப்படியே விட்டுட்ருக்காங்க. ஸோ இவரோட கெப்பாசிட்டிக்கு 92 lakhs கூட போனால் போதுன்னு விட்டுரு அப்படின்ற லெவலில் அவர் கெப்பாசிட்டியில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அதை ஒரு உங்களால் எப்படி வாங்கிக்க முடியும்னு எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் அதுக்காக என்னை எங்கேயும் அலைய விடாதீங்க. போலீஸு போட்டு கேஸ்லாம் மெயினாக வந்து நிற்க வைக்காதீங்க. அதெல்லாம் வேறு எந்த வழியில் வாங்கி கொடுக்க முடியலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஆமாம், அதை அவன் ஸ்மெல் பண்ணுறான். ஏன்னா இந்த மாதிரி நான் டீல் ஒரு 25 டீல் நான் கொண்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் எல்லாமே பார்க்குறான் அவன். அதில் பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கிற ஆளுங்க, அந்த மாதிரி கம்பெனிஸு, இல்லைன்னா அவங்கள சிலதெல்லாம் ஆளை பார்த்தாலே தெரியும்ல, ரவுடிசமில் கனெக்டடு கம்பெனி வச்சுருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதெல்லாம் ஹோல்டில் போடுறான். அதில் அப்படியே அவன் நம்ம கொடுக்குற ப்ரப்போசலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக எடுக்கிறான். அந்த மாதிரி இங்கே எடுத்தால் வந்து நமக்கு அந்த ஃபர்தராக இவங்களால் லீகல் காம்ப்ளிகேஷனும் எதுவும் இருக்காது. இவங்களை எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ இவரே 5 கோடி வரைக்கும் ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு 30 daysல அவன் பிளான் பண்ண 5 கோடியில் 52 லட்சமாக அவர்களேருந்து பேசி வாங்கிட்டானுங்க. அதுக்கு நடுவில் நான் திருப்பியும் வந்து இவனெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி 30 நாள் எனக்கு ஒரு டவுட் வரவே தான் நான் நைட்டாக 10 மணிக்கு மேலே அவர் வீட்டில் போய் காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ தான் அவர் எல்லா விஷயமும் சொல்கிறாரு. அவர் 52 லட்சம் ஃபர்தராக ஏமாந்தேன்னு சொன்னது எனக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஃபர்தராக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவருக்கு அலர்ட் பண்ணி அந்த எம்ஓலாம் சைன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் 1 by 1 எப்படி திருப்பி அவங்கலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு பிளான் பண்ணி அவர் வந்து ஏமாற்றி 92 lakhs போனாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இது வரைக்கும் போயிட்டாங்க, பவர் ஆஃப் அட்டானி வரைக்கும் அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. பவர் ஆஃப் அட்டானி எழுதி வாங்கிட்டானுங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோடிக்கு ஒரு கம்பெனி வாங்குறேன்னு சொன்னாங்களே, அதுக்கு இவனுக்கு ஓனர் ஆகிட்டானுங்க ஆக்சுவலி. ஸோ அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பிளான். 45 கோடிக்கு ஒரு கம்பெனியை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பைசாவுமே இல்லாமல் வாங்கிட்டு இவரை வந்து அப்படியே டீலில் விட்டுறது. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? பவர் ஆஃப் அட்டானி வாங்கிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டாங்களா அவங்களோட? இல்லை, அங்கெல்லாம் நான் அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டதுனால அழகாக பேசி ரிட்டர்ன் வாங்கிட்டோம். அதில் வந்து சின்ன ஒரு எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு நான் கொஞ்சம் கைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் வந்து சம் பவர் ஆஃப் அட்டர்னியில் சில எரர்ஸ்லாம் இருக்குது அதனால ஐயோ அப்படின்னு. சரி ஆமாம், இருக்கா அந்த சொல்லி எரர் வந்து கொடுக்குறாங்க. வேலிட் எரர், அதை கொடுங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா அவனும் அப்போ எல்லாரும் நல்ல டேர்ம்ஸில் இருந்தாங்க. இவர் வந்து 52 லட்சம் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 92 லட்சம், அதில் 2 லட்சம் கேஷாலாம் கொண்டு போய் கொடுத்துருந்தாரு. ம். ஸோ அந்த அளவுக்குலாம் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தப்போ அதனால் நம்பி அந்த பவர் ஆஃப் அட்டர்னி பிஓஏ எல்லாம் வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இவங்க அங்கே ஹோட்டலில் இந்த எம்ஓஎல்லாம் சைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் அவனுக்கு கொடுக்காம நானே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ம். ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபைன் ஃபைன். இப்போ இது ஸோ என்ன பண்ணிட்டோம், அவங்ககிட்ட ஒரிஜினல் சைன் பண்ண கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு ம். அந்த மணியை திரும்ப வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். போன அக்டோபர்லேயும் ட்ரை பண்ணுறோம். இன்னி வரைக்கும் ₹1 திரும்ப வாங்க முடியல. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஎம்ஓ, அதாவது பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ், இந்த மூணுத்தையும் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவான்னு சொல்லியிருந்தீங்க. அடிக்கடி இல்லை, எப்போவுமே அதான் மென்ஷன் பண்ணுவான். அவன் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லுவான், பிஎம்ஓன்னு தான் சொல்லுவான் அவன். அது இல்லாமல் இப்போ இந்த அவனோட கம்பெனி டிபிசிஹெச்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைரெக்டாக நான் ஒருத்தரை போடணுன்னா கூட அவனோட ப்ரொஃபைலை பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கொடுத்து அவங்க சைட்லேருந்து வந்து அவன் தலையசைச்சா தான் என்னால் வந்து இதுவாகவே போட முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் அவன் பேசுவான். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நேம்லாம் ரொம்ப லிபரலாக யூஸ் பண்ணுவான். அவங்க ஆள் தான் நான் அப்படின்றதான் சொல்லுவான். அது பிராமின்னு பிஜேபின்னா வேற இன்னும் கொஞ்சம் நம்புவாங்கள்ல மக்கள். ஸோ அந்த ஆங்கிள் எல்லாமும் அது ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம இடமலம் சேனலில் வந்து இதை பற்றி பேசினா என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கும், இல்லை என்ன நீங்கள் நம்ம இந்த சேனலில் பேசுறதை விட்டுருக்க, ஃப்யூச்சரில் என்ன சொல்யூஷன், எப்படி இதை வந்து நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்கள்? இல்லை, இவர் அவங்க கையில் இந்த பிஆர்எஸ் கிட்டே வந்து அந்த 92 lakhs ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்னோட அசஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அவன் பாதிக்கு மேலே வந்து பதுக்கி தான் வச்சுருக்கான். ஓகேங்களா, இப்போ 2 lakhs கொடுத்தோன்னா அதில் அவன் மிஞ்சி போனால் ஒரு 40 lakhs தான் செலவு பண்ணுறான். மிச்சம் 50 லட்சம் கேஷ் எடுத்து எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கான். இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இதுக்கு வந்து சுவமோட்டோ கேஸ் வந்து கோர்ட் எடுக்கிற மாதிரி போலீஸ் ஏதாவது எடுக்க முடிஞ்சால் போலீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சா மொத்தம் எங்கே பதுக்கி வச்சுருக்கானோ எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடலாம். அதே மேலே இது மாதிரி யாரெல்லாம் ஏமாற்றிருக்காங்க எல்லாரும் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அக்ராஸ் இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக ஏமாந்தவங்களாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அது எவ்வளோ வேல்யூன்னு பார்த்து இவங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது. உங்கள் அப்பா அங்கே கல்லடைக்குறிச்சியில் ஒரு சொந்த வீட்டில் தான் இருக்கார். ஸோ அந்த வீடோட மதிப்பே 1 கோடிக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, அவனுக்கு அதெல்லாம் தான் பயம். நம்ம இப்போ நான் இன்வால்வ் ஆனதுனால ஸோ இந்த மாதிரிலாம் இது பண்ணி அந்த சொத்துக்கத்தெல்லாம் விற்று யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இது போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் என்ன கார்னர் பண்ணுறதுக்கு எம்எல் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் லீகல் டீமை வச்சு நான் பயந்து விலகி ஓடினோன்ட்டு ஏதோ பண்ணுறது பார்க்குறான். பட் நான் வந்து என் ஸ்டைலில் வந்து இதை ரெக்கவர் பண்ணி கொடுக்க என்ன பண்ணுமோ அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த இப்போ வந்து ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க இருந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன சதுரங்க வேட்டை படத்தில் மாதிரி சதுரங்க வேட்டை நட்ராஜ் தான் இது, நான் நேரில் பார்த்துட்டேன். அந்த படத்தை தான் பார்த்து வந்து வேற ஒரு ரூபத்தில் பார்த்துருக்கீங்க. ஃபைன். இப்போ இது வந்து உங்களோட பிரச்சனை தீரணும், அதுக்கு வந்து நான் நிஜமாவே ஐ விஷ் இட். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தாங்க யாராவது கொஞ்சம் பேர்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும் நாளைக்கு இந்த மாதிரி. அதாவது இல்லை, இப்போ அவன் ஏமாத்திட்டு இருப்பான். ஏன்னா ஒரு 2 வாரம் முன்னாடி நான் பேசினப்போ கூட அட்லீஸ்ட் அந்த 5000 ரூபாய் யார்கிட்டே வாங்க முடியுமான்லாம் ஒரு நெட்வொர்க் பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போன வாரம் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு 5000 போடுங்க எமர்ஜென்சின்னு கேட்டிருக்கான். ஸோ இது மாதிரி 5000 ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் வச்சிருக்கான், லட்சக்கணக்கில் ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் வச்சிருக்கான். இப்போ என்ன அப்ரோச் பண்ண மாதிரி லிங்க்டின் மூலமாக நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கான். லிங்க்டின்ல ரெகுலராக போஸ்ட் போட்டு தான் இருக்கான். இவ்வளோ தூரம் ப்ராப்ளம். நான் லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டேன்னா இதெல்லாம் வைரலாக போகும். ஓகேங்களா, ஏன்னா 2 தடவை ஆல்ரெடி என் மேலே வந்து சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்து என்னை டார்கெட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கும் வந்து மான நஷ்ட வழக்கு அப்படி இப்படின்னு எதனா எடுத்துகிட்டு போனாலும் போவான். ஸோ அதனால தான் வேறு ஏதாவது ப்ராப்பர் சேனல் மூலமாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி இடம் மூலமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா எந்த லெவல் போனாலும் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அந்த பூச்சாண்டி காமிக்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோடனே நானும் ஐ கேன் டேக் இட் அப். என்னோட நெட்வொர்க் இருக்குது, எனக்கு ஒரு 48 பேஜஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ அங்கே எனக்கு கிட்டத்தட்ட 7 lakhs மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நானும் வந்து ஓப்பனாக வந்து இந்த மாதிரி பி கேர்ஃபுல் வித் திஸ் கம்பெனி அப்படின்னு போடலாம். இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. இவனுக்கு ஒரு டீமு நானே வந்து பர்சனலாக வந்து அனுபவப்பட்டுட்டேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஎம்ஓ இதே தான். இதை சொன்னால் நம்புவாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 11 years பவரில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பவர்லேருந்து அவங்களை எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சொன்னால் மக்கள் நம்புவாங்க, அதை வச்சு மணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸாக போகும்போது கட்சி சார்பாக வந்து பிஜேபி சைட்லேருந்து அப்ராப்ரியேட் நடவடிக்கையே இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கம்ப்ளைண்ட்டாக பிப்ரவரியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டருக்கு கம்ப்ளைண்ட்டாக பிப்ரவரியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் பெங்களூரில் தான் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு லேட்டஸ்ட்டாக. அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நான் வந்து இந்த அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்.
அது இல்லாமல் சென்ட்ரல் விஜிலன்ஸுக்கு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் தமிழ்நாடு பிஜேபியில் ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கார். நம்ம வந்து தமிழ்நாடு மாநில தலைவருக்கு ரைட் ஹேண்ட் அவர். அவரை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், தமிழ்நாடு பிஜேபியில் இந்த ஆள் மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை இருக்கும், அவன் இந்த மாதிரி ஃபர்தராக ஏமாற்றிட்டு போகிறதெல்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு எனக்கு பிப்ரவரியிலே சொன்னாங்க. பிப்ரவரியில் சொல்லிவிட்டு இது இன்னி வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். அவன் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கான். லேட்டஸ்ட்டாக நான் அந்த நெட்ஒர்க்கில் வெரிஃபை பண்ணி பார்க்குற வரைக்கும் அவன் ஒரு மோடஸ் ஆப்பராண்டி அவன் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பண்ணிவிட்டு ஏமாத்துறதுக்கு இன்னும் வலை வீசிட்டு தான் இருக்கான் அவன். ஓகே, ஃபைன். இப்போ உங்களோட பிரச்சனைகள் சீக்கிரமாக முடியணும், நீங்கள் டைரக்ட் விக்டிம் இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்டுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகணும். மிக்க நன்றி. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து உங்களோட ட்ராமாவை வந்து மறந்துட்டு மற்றவங்க அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.